هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. வளமும் உயர்வும் உள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் ஹஜ்ஜுடைய மாதத்திலே, அதிலும் ஹஜ்ஜு பெருநாளுக்கு நெருக்கத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கு செல்லாமல் சொந்த ஊர்களில் இருப்பவர்களாக இருந்தாலும், இந்த ஹஜ்ஜு பெருநாளை ஒட்டி செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பகுதிக்கும் அவனுடைய தூதர்களை அனுப்பியிருக்கின்றான். அப்படி அவன் அனுப்பிய தூதர்களில் அல்லாஹ்வே தன்னுடைய உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ அவர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நிறைய இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கின்றார். சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இது பித்தலா இப்ராஹிம ரப்புஹு பி கலிமாத்தின். இப்ராஹிமே அவருடைய இறைவன் பல உத்தரவுகளை பிறப்பித்து சோதித்தான், அதை நீங்கள் நினைச்சு பாருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஒன்று ரெண்டு உத்தரவில்லை, பல கட்டளைகளை, ஏராளமான உத்தரவுகளை அல்லாஹ் அவருக்கு சொல்லி அவரும் அந்த உத்தரவுக்கு கட்டுப்படுத்தி முழுமைப்படுத்தினார் என்று அல்லாஹ் சொல்றார். நம்மளை மாதிரி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்துக்கும் சொன்னதை செய்யறதுக்கே நாம் பின்வாங்குறோம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவருக்கு மட்டுமான பல உத்தரவுகளை பிறப்பிக்கிறான். அவர் அதையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். முழுமைப்படுத்தினார் என்று அல்லாஹ் தான் சொல்லுகிறார். அப்போ அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் மற்ற முஸ்லிம்களுக்கு முன்னுதாரணம் இருக்கிறது, அழகான வழிகாட்டல் இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். கது கானத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம். திடமாக உங்களுக்கு இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதோடு நின்று விடாமல் அந்த இப்ராஹிம் நபி குறித்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்னும் குர்ஆனில் வேறு இடங்களில் சொல்லும் பொழுது அவருடைய தன்மைகளை, அவருடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியில் இறுதி தூதரான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சொல்லுகிறான், வகதாலிக அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. இவ்வாறு தான் நாம் என்ன செய்கிறோம், முகமது ஆகிய உங்களுக்கு நம்முடைய செய்தியை சொல்கிறோம், நீங்கள் உண்மையானதாக இருந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றார். பொதுவாகவே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரி இருக்குது என்று சொல்லக்கூடிய இறைவன் முகமது நபிக்கு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இப்போ உலகத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும்
முகமது நபியுடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ வேண்டும், முகமது நபி இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி வாழ வேண்டும். அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போ அல்லாஹ் நிச்சயம் இப்படி ஒரு தொடர்ச்சியை இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ அவங்க வரலாறுகள்லேருந்து ஏராளமான சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லியிருக்கிறார். அது போன்ற ஒரு சம்பவத்தை இந்த நேரத்தில் நாம் சுருக்கமாக விளக்கமாக சொல்வதற்கு நேரம் இல்லை, சுருக்கமாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆனில் 37வது அத்தியாயத்தில் இப்ராஹிம் நபி குறித்து சில தகவலை சொல்லுகிறார். அதுலேயும் நாம் என்ன செய்கிற குறிப்பிட்ட சில தகவலை மட்டும்தான் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம். 100வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா எனக்கு சாலிகான குழந்தையை கொடு. இறை தூதராக அல்லாஹ் அவரை நண்பராக தெரிந்தது கொண்டான். அப்படிப்பட்ட சிறப்புக்குள்ளவராக இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியத்தை அவராக பெற்றுக்கொள்ள முடியல. அல்லாஹ்கிட்ட அவர் கேட்கிறார். கேட்கும்போது நாம கேட்குற மாதிரி கேட்காம சுருக்கமாக கேட்கிறார், சாலிகான குழந்தை எனக்கு கொடுன்னு கேட்கிறார். சாலிகான குழந்தை இந்த உலகத்துக்கும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய குழந்தையை ஆகிடும், மறுமை வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய குழந்தையை ஆகிவிடும். ஆனால் செய்கிறாங்க, 2 உலகத்திற்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய குழந்தையை கூடி என்று அவங்க கேட்குறாங்க. ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். ஆகவே நாம் அவருக்கு என்ன செஞ்சோம், பொறுமையுள்ள ஒரு குழந்தையை கிடைக்கும் என்று முன்கூட்டியே நற்செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதே போல அவருக்கு அந்த பொறுமையுள்ள குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் அந்த குழந்தையுடைய தாயாயும், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவங்களுடைய தாயாராக இருக்கக்கூடிய சாராவையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்றைய மக்காவில் கஅபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துல அன்றைக்கு யாருமே மனிதர்களே வசிக்காத, விவசாயம் செய்யப்படாத பாலைவனத்தில் கொண்டு போய் அல்லாஹ் விட்டுட்டு வர சொன்னான். அதையும் இப்ராஹிம் நபி செஞ்சாங்க. விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையோடு சேர்ந்து உழைக்கக்கூடிய ஒரு வயசு வரும்பொழுது, பருவ வயது அடைந்த பொழுது, அந்த நேரத்தில் அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கனவின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். என இறை தூதர்களுக்கு காட்டப்படக்கூடிய கனவும் வஹீயில் ஒரு வகைத்தான். வேதத்தின் வழியாக சொல்லப்பட்டாலும் சரி, கனவு வழியாக சொல்லப்பட்டாலும் அதுவும் அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய செய்திங்கிற காரணத்தினால அந்த காட்சியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்கிட்ட சொல்கிறாங்க. கால யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அன்பகுக. என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுப்பது போல நான் கனவில் பார்த்தேன் என்று இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மகன் இஸ்மாயில் நபி கிட்ட சொல்கிறார். அந்த நேரத்தில் இன்னும் மேலதிகமாக சொல்கிறாங்க, ஃபன்லூர் மாதா தரா. அப்போ இது விஷயமாக நீ என்ன சொல்கிற, உன்னுடைய கருத்து என்ன, அபிப்பிராயம் என்ன என்று கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு, யா அபத்தி ஃபல் மா தூமா. என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள். அறுப்பது போல கனவு காண்டேன் என்று தந்தை மகனுக்கு சொல்கிறாரு. மகன் என்ன சொல்கிறாரு, அப்படியே நீங்கள் செய்யுங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என்னை அறுக்கும் பொழுது அல்லாஹ் நாடினால் பொறுமையாக அதை சகித்து கொள்ளக்கூடியதாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னார். எப்படி அவருடைய குழந்தையை வளர்த்திருக்காரு பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த நினைவை அவர் சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை நினைத்து பார்த்து, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் நான் பொறுமையாக இருப்பேன், அதனால் உங்களுக்கு உங்கள் இறைவன் சொன்னதை நீங்கள் செய்யுங்க என்று அவர் என்ன செய்கிறாரு, பதில் சொன்னார். ஃபலம்மா அஸ்லமா வ தல்லஹுலில் ஜபீன். அப்போ அவங்க 2 பேரும் அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவு கட்டுப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை முகங்குப்புற படுக்க வைக்கும் பொழுது, அதாவது முதுகு பகுதி வெளியே தெரிகிற மாதிரி, முகம் பூமியை பார்த்த மாதிரி அவரை படுக்க வைத்துட்டாங்க. அந்த நேரத்தில் அது வரைக்கும் அல்லாஹ் அவர்களை இப்ராஹிம் நபி செய்கிறாரா, தந்தையுடைய உத்தரவுக்கு மகன் கட்டுப்பட்டு நடக்கிறாரா என்று பார்க்குறான். 2 பேரும் உண்மையாகவே கட்டுப்பட்டாங்க. நம்ம எப்படி சொல்ல முடியுமா? நம்ம வெளி தோற்றத்தை தான் பார்ப்போம், உள்ள தோற்றத்தை நம்மளை பார்க்க முடியாது. அல்லாஹ் உள்ளங்களில் உள்ள நினைவையும் எண்ணத்தையும் அறிபவனாக இருக்கிற காரணத்தினால
தகப்பன் மனையன் 2 பேருடைய தந்தை மகன் 2 பேருடைய எண்ணத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிற காரணத்தினால இனிமேல் விட்டா ஒன்றிஞ்சிருவாங்க, கண்டிப்பா தந்தை மகனை அழுத்தி விடுவார் என்பதை அல்லாஹ் உணர்ந்து கொண்ட பொழுது வனாதைனாகு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் அழைத்து கது சத்தகத்தர் ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள், இன்னா கதாலிக்க நஜிசில் முஹ்சினின், நன்மையான செயல்களை செய்பவர்களுக்கு நாம் இப்படித்தான் நம்முடைய கூலி தருவோம் என்று அல்லாஹ் நினைச்சிட்டான், அவங்கள்ட்ட பேசிட்டான். இன்னும் சொல்லுகிறான், இன்ன ஹாதா லஹுவல் பலாஹு முபீன், இது இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய மகனுக்குமான பகிரங்கமான ஒரு சோதனை, பெரிய சோதனை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வஃபதைனாஹு பிதிபிஹின் அதீம், அப்ப இப்ராஹிம் நபிக்கு மகனை அந்த நிலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு அதற்கு பகரமாக வேறு ஒரு பிராணி அறுக்க பலியிட சொல்லி அந்த வணக்கத்தை அல்லாஹ் நினைச்சிட்டான், இப்ராஹிம் நபிக்கு செய்ய வழிகாட்டினான். இந்த சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், 37 அத்தியாயத்திலிருந்து அதிலும் குறிப்பாக 100ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், வதரக்னா அலைஹி ஃபில் ஆஹரீன், ஆகவே இப்ராஹிமுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களிடத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, நல்ல ஒரு பேரை ஏற்படுத்தியிருக்கிறோம். இப்ராஹிம் சொன்னா, இன்னைக்கு முகமது நபி பேரை சொன்னா உலகத்தில் உள்ளவங்க மதிப்பதை விட அதிகமான மக்கள் இப்ராஹிம் நபியை மதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறார். ஏன்? யூதர்கள் இப்ராஹிம் நபியை நம்புகிறார்கள், மதிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அப்ராஹம்ங்கிற பெயரில் அவரை நம்புகிறார்கள், மதிக்கிறார்கள். முஸ்லீம்கள் நாங்கள் மதிக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள அதிபெரும்பான்மையான மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மதிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் வைத்து விட்டான். சலாமுன் அலா இப்ராஹிம், ஆகவே அல்லாஹ்வே சொல்றான், இப்ராஹிம் மீது அல்லாஹ்வுடைய அமைதி உண்டாகட்டும் என்று 109ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு இந்த தகவலை சொல்றான். இப்ப அவனுடைய வரலாற்றில் நமக்கு ஏராளமான வழிகாட்டுதல் இருந்தாலும் கூட ஹஜ்ஜி பெருநாளுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த சம்பவத்தை நமக்கு மிக முக்கியமான ஒரு வரலாறாக முன்மாதிரியாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ் என்ன செய்ய கேட்டீங்கன்னா, அவனை நம்பிக்கொண்ட முஸ்லிம்களுக்கு ஆண்களோ பெண்களோ அவர்களை பரீட்சை வச்சு சோதிப்பான். இப்போ நபுலுக்கும் பிஷர்ரி வல் ஹைரி ஃபித்னா, அல்லாஹ் சொல்றா, நாம் உங்களை என்ன செய்வோம், தீமையை கொடுத்தும் சோதிப்போம், நன்மையை கொடுத்தும் சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்மளை சோதிச்சா நாம் எப்படி இருக்கணும், சோதனையில தோல்வி அடையணுமா வெற்றி அடையணுமா என்ற கேள்விக்கு விடை வெற்றி பெறணும், தோல்வி அடையக்கூடாது. அப்ப மகத்தான பெரிய சோதனை அப்படிங்கிற ஒரு அல்லாஹ்வுடைய வர்ணனை நம்ம நினைச்சு பார்க்கணும். இப்ராஹிம் நபி கொடுத்த அந்த சோதனை இன்னைக்கு நமக்கு யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பெரிய சோதனை. ஆனால் அதையே, அதாவது வயது முதிர் காலம் வரைக்கும், முதியவராக ஆகக்கூடிய காலம் வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து பேர பிள்ளை கிடைக்கக்கூடிய காலத்தில் குழந்தை கிடைக்கிறா, அந்த குழந்தை மேலே எவ்வளோ பிரியம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முன்னால் நம்முடைய அன்பு, பாசம், பிரியம் அதுக்கெல்லாம் இடம் இல்லை. அதெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு முஸ்லீமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு அந்த காரியத்தை செய்யணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வழிமுறை. அதை இப்ராஹிம் நபி அவங்க செஞ்சு காட்டாங்க என்ற சம்பவத்தை எல்லாம் நமக்கு எடுத்து காட்டி, அதுபோல ஒவ்வொரு முஸ்லீமும் எல்லா காலத்திலும் எந்த பகுதியில் வாழ்பவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்யணும். அதே நேரத்தில் மனிதனை அறுத்து பலி கொடுக்கக்கூடிய கூடாதுங்கிற நடைமுறையும் அல்லாஹ் இந்த சம்பவத்தின் மூலமா சொல்றார். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் உத்தரவிட்டதால் தான் அவங்க செய்ய போனாங்களே தவிர அவர்களாக போகல. இன்றைக்கு சமகாலத்தில் மனிதர்கள் தவறான வழியில் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் என்ற காரணத்தினால பலி கொடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களே கூட ஜோசியன் சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான் என்று அவங்க பேச்சை கேட்டு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை கொல்லக்கூடிய, அறுக்கக்கூடிய நடைமுறையெல்லாம் படிக்கிறோம், கேள்விப்படுகிறோம். யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இல்லை என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லிவிடுகிறார். இப்ராஹிம் நபிக்கு உத்தரவிட்ட இறைவன் அதற்கு நெருக்கமான ஒரு நேரத்தை அடையும் போது தடுத்து அதற்கு பகரமாக வேறு ஒரு பிராணியை அறுத்தால் போதும் என்று சொல்லிவிட்ட காரணத்தினால
எந்த காலத்தில் எந்த மனிதர்களும் மனிதர்களை அறுத்து பலி கொடுக்க முடியாது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் நபியுடைய அந்த சம்பவத்தில் நமக்கு எடுத்துக்காட்டி, நமக்கு வருஷத்தில் 2 பெருநாள் கொடுத்த இறைவன் அதில் ஒரு பெருநாளாக நாம் சந்திக்க எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த பெருநாளை விஷயத்தில் ஹஜ்ஜுக்கு போனவங்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜுக்கு செல்லாதவங்களாக இருக்கட்டும், அவர்களும் என்ன செய்யணும், பெருநாள் தினத்தில் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற பிராணிகளை அறுத்து அல்லாஹுக்காக அந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், வழிகாட்டியிருக்கிறான். அப்போ நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வணக்கத்தை செய்யணும் என்பதோடு மட்டுமே இல்லாமல் அல்லாஹுக்காக இந்த வணக்கத்தை செய்கிறோம். அல்லாஹ் சொன்னால் இது மட்டுமல்ல, இது போல இன்னும் வேற மாதிரியான வணக்கத்தை சொன்னாலும், அதற்காக என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக பொருளாதாரத்தை செலவு செய்து நான் அந்த வணக்கத்தை செய்வேன். உடல் உழைப்பை தர சொன்னால் உடல் உழைப்பை தருவேன். குடும்பத்தை, தன்னுடைய செல்வத்தை அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் செய்வேன் என்ற தூய்மையான பரிசுத்தமான எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். அதுபோல நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சு கொள்ளணும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளினால் நாம் எல்லோருமே வசதியாகத்தான் இருக்கிறோம். நாம் சொல்லுவது நம்ம காலத்தில் உள்ள அதிகமான மக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வசதி குறைவாக தோணலாம். அல்லாஹ்வின் தூதருடைய சூழ்நிலையை ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தாலும் அதே நேரத்தில் அவங்க குடும்பத்திற்கு வந்த வருமாய் என்ன, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி இருந்தும் இன்னைக்கு நம்மள உள்ள யாரும் ஏழை யார் சொல்லுவோமோ அவரை விட ஏழையாக பொருளாதாரத்தை இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் சொல்கிறாங்க, இன்றைய தினத்தில் நாம் முதல்ல தொழுவோம், அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன செய்வோம், குர்பானி கொடுப்போம். யார் நம்முடைய இந்த வழிமுறையை பின்பற்றுகிறாரோ அவர் முஸ்லிம்களுடைய வழிமுறையை பின்பற்றியவர் ஆவார் என்று அல்லாஹ் நமக்கு சொன்னார். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுத்தாங்க, முஸ்லிம்களை கொடுக்க சொன்னார். எந்த அளவுக்கு என்று சொன்னார், அபு புர்தாங்கிற நபி தோழர் பெருநாள் தினம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு புரிந்து கொண்ட காரணத்தினால பெருநாள் தொழுகைக்கு முன்பே அழைத்து விடுகிறார். அந்த தகவல் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்ச பிறகு பெருநாள் தினத்தில் வணக்கமாக செய்வது என்று சொன்னால் பெருநாள் தொழுகைக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்ற குர்பானை கொடுக்கும் என்ற காரணத்தினால முந்தைய தொழுகைக்கு முன்பு கொடுத்தது வணக்கமாக ஆகாது, உங்கள் குடும்பத்துக்காக உணவுக்காக அறுத்ததாகத்தான் கணக்கப்படும், அதனால் நீங்கள் மறுபடியும் குர்பானை கொடுங்க என்று சொன்னார். அப்போ என்னவென்று கேட்டால், குர்பானிங்கிறது அல்லாஹ்வுடைய வலியுறுத்தியிருக்கக்கூடிய அவர்களே நமக்கு செய்து முன் மாதிரியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமானது ஒரு வணக்கம். அப்போ நம்ம வசதி இல்லை அப்படின்னு சொல்லி அலட்சியமாக விடக்கூடிய அளவிற்கு உள்ள ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நான் வசதி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் உள்ள அவங்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை போய் பார்த்தீங்கன்னா வசதி உள்ளவர் தான். அவங்க வீட்டில் ஒரு காரியம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க, அந்த காரியத்தை அவர் எப்படி செய்கிறார் என்று பார்த்தா தெரியும் வசதி உள்ளவர் தான் என்று. அப்போ வசதி இல்லைங்கிற காரணத்தை காட்டி யாரும் குர்பானை கொடுப்பதை தவிர்த்து விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே ஏழைக்கு மேலே ஏழையாக இருந்தாலும் அதனுடைய நன்மையை புரிந்து கொண்ட காரணத்தினால அவர்களே குர்பானை கொடுத்திருக்கிறார்கள். குர்பானை கொடுக்க சொல்லி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் நாம் என்ன செய்யணும், குர்பானிங்கிற அந்த வணக்கத்தை செய்வதற்கு முன் வரணும். குடும்பத்துக்கு ஒருத்தர் செஞ்சால் போதுங்கிற முறையில் போதுமானதாக மார்க்கம் வழிகாட்டியிருக்கிறது. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் என்ற முறையில் குர்பானை கொடுக்க முன் வரணும். அது சம்பந்தமான மேலதிகமான விவரங்களை இன்ஷா அல்லாஹ் 2வது முறை தெரிஞ்சு கொள்வோம். அல்லாஹு தாலா அவனுடைய உற்ற நேசர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொன்ன ஒரு சம்பவத்தை, ஏற்கனவே பல முறை கேட்ட சம்பவத்தை இன்றைக்கு நாம் உங்களை நினைவுபடுத்துவதற்காக சொல்லியிருக்கிறோம். இதுபோல ஏராளமான வரலாற்று சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளிலும் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பு வைத்து குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறுகளை
குறிப்பாக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய வரலாறுகளை தெரிந்து அவர்களைப் போல நல்லடியார்களாக அவருக்கு நாம் முன் வரணும். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இரவு நாம் பிறை பார்க்க வேண்டிய நாளாக இருக்கிறோம். அப்படி பிறை பார்க்கப்பட்டால் தெரிந்துவிட்டால் நாளிலிருந்து துல்ஹஜ் மாதம் ஆரம்பமாகிவிடுகிறது என்ற காரணத்தினால குர்பானை ஒவ்வொருவரும், அதாவது வசதி உள்ள எல்லோரும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் வசதி இல்லைன்ற மாதிரி பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு ஏமாத்துகிறார்கள். உண்மையிலே வசதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும். வசதி இருந்து கொடுக்காவிட்டால் அவங்க மறுமையில் அல்லாஹ்ட்ட போய் சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு செய்தியில் சொன்னாங்க, யாருக்கு வசதி குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் அவர் குர்பானி கொடுக்கலையோ அவர் நம்ம கூட தொழுகைக்கு வர வேண்டாம்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழ சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் வசதி இருந்து ஒருத்தன் குர்பானி கொடுக்கலாம் அவன் பெருநாள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று சொன்னாங்கன்னா அது எவ்வளோ முக்கியமான செய்தி என்று பாருங்கள். அப்போ நம்மள அல்லாஹ்வுடைய அருளால் குர்பானி கொடுக்க வசதி உள்ளாக இருக்கிறோம். அந்த குர்பானி கொடுக்கக்கூடியது 2 வகை இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். அப்போ முதல்ல இன்றைக்கு பிறை பார்க்கப்பட்டு விட்டால் துல்ஹஜ் மாதம் ஆரம்பித்து விட்டது என்று தெரிந்துவிட்டால் குர்பானி கொடுக்கக்கூடிய வசதி உள்ளவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி குர்பானி கொடுக்கக்கூடிய முடிவை எடுத்து விட்டவர்கள் இன்றைய தேதியிலிருந்து என்னது முடிகளை வெட்டவோ அகற்றவோ கூடாது, நகங்களை வெட்டவோ கூடாது என்ற நபி வழி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாளில் செய்யக்கூடிய வணக்கங்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய வணக்கத்தை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானதுன்னு சொன்னான். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய பாதை ஜிஹாத் செய்த விடையா அது சிறந்தது, அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுன்னு கேட்கும்போது ரசூல் ஆமான்னு சொன்னார். ஒரே ஒரு திருத்தமாக அடுத்து சொன்னாங்க, ஒருவர் ஜிஹாதுக்கு சொந்த பொருளை எடுத்துன்னு போகிறாரு, போரில் அவரும் கலந்து கொள்றார், அவர் கொல்லப்படுகிறார், அவர் பொருளும் திரும்ப வரலன்னு சொன்னால் அந்த மனிதருக்கு அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய விருப்பம் அளவுக்கு இல்லை. அதை விட அந்த நிலையை அடையாத வகையில் யாரும் போருக்கு போனார், ஒருத்தர் பணத்தை மட்டும் செலவு பண்ணார், இன்னொருத்தர் உயிர் கொடுக்காம திரும்பி வர போரில் கலந்து கொண்டார், கொல்லப்படலை அப்படின்னு சொன்னால் அதை விட இந்த 10 நாளில் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதுன்னு சொன்னான். அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த 10 நாட்களில் எதாருக்கு எந்தெந்த முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லியிருக்கிற நன்மையான காரியங்களை செய்ய முடியுமோ, தொழுகையோ நோன்போ ஏழைகளுக்கு உணவு அளிப்பதோ அல்லது வேறு மாதிரியாக மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய நன்மையான காரியங்களை இந்த 10 நாளில் அதிகமாக செய்யணும் என்பதை கவனத்தில் கொள்ளணும். அடுத்தபடியாக 10வது நாள் என்ன செய்யணும், 10 நாளுக்கு முன்பாக அரஃபா நோன்பு வருகிறது, அதையும் நாம் நோன்பு இருக்க தயாராகி கொள்ளணும். ஏன்னா அல்லாஹ்விட்ட அரஃபா நோன்பு குறித்து கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இறந்த ஒரு வருஷத்திற்கும் வரக்கூடிய ஒரு வருஷத்துடைய பாவத்துக்கும் அது பரிகாரமாக இருக்கும்னு சொன்னாங்க. அதாவது 2 வருடம் நாம் செய்துவிட்ட சிறு பாவங்கள் அந்த நோன்பை வைப்பதன் மூலமாக மன்னிக்கப்படும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், துல்ஹஜ் மாதத்துடைய 9வது நாள் நாம் என்ன செய்யணும், அந்த நோன்பை நோக்கணும் என்பதையும் கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ குர்பானிக்கு அடுத்து வந்துடுவோம். குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு ஒட்டகம் பஹீமத்துல் அன்னாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அன்னாம் என்று சொன்னாலே ஆடு மாடு தான், ஒட்டகம் தான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒட்டகம் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். அதே நேரத்தில் ஆடை பொறுத்த வரைக்கும் அதில் பங்கு எதுவும் இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தவங்க கொடுக்கணும். மாடு ஒட்டகத்துக்கு தான் 7 பங்கு. இப்போ வசதி உள்ளவர்கள் என்ன செய்யுங்க, ஆடு கொடுங்க. ஆடு கொடுக்க முடியாதவர்களுக்கு வசதியாக நாம் என்ன செய்கிறோம், நிர்வாகத்தின் சார்பாக இப்போ நம்ம மாவட்டத்தின் சார்பாக எவ்வளவு தான் ரூபாய் என்றும் அறிவித்து விட்டார்கள். ஒரு மாட்டுக்கு 7 பங்கு என்கிற அடிப்படையில் ஒரு பங்குக்கு 2950 ரூபாய் என்றும் விலை நிர்ணயம் செய்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யுங்க, ஆடு கொடுக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் அதிகமான பேரால் இந்த மாட்டு பங்குல சேர்வதன் மூலமாக இந்த வகையான குர்பானை கொடுக்க முடியும் என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு அதை செய்யணும்.
அல்லாஹ் என்ன செய்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா, குர்பானை கொடுக்கக்கூடிய பிராணியுடைய இறைச்சியோ ரத்தமோ அல்லாஹ்கிட்ட போகாது. இந்த குர்பானை இறைவனுக்காக, இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் செய்கிறோம் என்ற அந்த உணர்வு, அல்லாஹுடைய அச்சம்தான் அல்லாஹ்வை அடையும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற காரணத்தினால உலகத்தாருடைய பேச்சுக்களுக்காக விமர்சனத்துக்கெல்லாம் பயப்படாம அஞ்சாம, வசதி இருந்தும் நாம் செய்யாவிட்டால் அல்லாஹ்விடத்தில் தப்பிக்க முடியாது என்ற அச்சத்தை முன்னிறுத்தி என்ன செய்யுங்க, இந்த குர்பான் விஷயத்தில் முயற்சிகளை எடுங்க. கூட்டு குர்பானுக்கு நிர்வாகத்தில் சொல்லக்கூடிய நபர்கிட்ட சொல்லக்கூடிய காலத்துக்கு முன்பாக கொடுத்துருங்க. இதை நம்ம சொல்லணும். இப்போ கூட்டு குர்பானி மாடை பொறுத்த வரைக்கும் அது விஷயத்தில் பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகளை நிர்வாகத்துக்கு தெரியும், அவங்க செஞ்சிருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் நாம் தனியாக ஆடு கொடுக்கக்கூடியவங்களுக்காக வேண்டி சில தகவலை தெரிஞ்சு கொண்டு தான் ஆகணும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நல்ல ஆரோக்கியம் உள்ள எந்த குறையும் இல்லாத ஆடுகளை குர்பானை கொடுக்க சொல்லி நமக்கு பரிந்துரை செஞ்சுருக்கிறாங்க. அதையே வேறு வார்த்தையில் எப்படி சொன்னாங்க கேட்டால், தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், எலும்பில் மஞ்சை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுகளுள்ளவற்றை குர்பானை கொடுப்பது கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ என்னது, ஆடை பொறுத்த வரைக்கும் மாடுக்கும் அதுதான். மாடு விஷயத்தில் நிர்வாகத்தில் அவங்க வாங்குவாங்க, இந்த நிபந்தனைகளை அவங்க பின்பற்றி தேர்ந்தெடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. தனிநபராக ஆடுகளை கொடுக்க முன்வரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்ன மாதிரி பார்த்தவொடனே நொண்டியாக இருக்குது, பார்த்தவொடனே இந்த ஆடு கண்ணு தெரியல, இது என்ன செய்யுது, ரொம்ப வயசான ஆடு, இப்படியாக அது உடம்புல ஏதோ நோய் இருக்குது என்று நம்ம பார்க்கும்போதே வெளிப்படையாக அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய நிலையில் உள்ள ஆடுகளை கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற காரணத்தினால அதை கவனத்தில் கொள்ளணும். அதே போல உட்பகுதியில் பாதி கொம்பு உடைந்த ஆடு குர்பானி கொடுப்பதையும் அல்லாஹ் தடுத்தாங்க. கொம்புல ஆடு மாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் கண்களுக்கு தெரியுது வெளியே கொம்பு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உடம்போடு சேர்ந்த மாதிரி அதில் ரத்த ஓட்டம் உள்ள ஒரு வகையில் இருக்கும். அப்போ வெளி கொம்பு உடைஞ்சிருந்தா தப்பு இல்லை, கொடுக்கலாம். உள்ளுக்குள்ள உள்ள கொம்பு உடைஞ்சிருந்தா அதுபோல ஆடுகளை மாடுகளை குர்பானை கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். அதே போல சொன்னாங்க, நீங்கள் பிராணிகளை அறுத்தால் அழகிய முறையில் அருங்க, உங்கள் கத்தியை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். அந்த குர்பானி பிராணியை விரைவாக அறுப்பதன் மூலமாக அதற்கு நிம்மதியை கொடுங்க என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்போ என்ன செய்யணும், அந்த நடைமுறையை நம்ம பின்பற்றணும். அதே போல் அல்லாஹ் என்ன செய்கிறான், குர்பானி இறைச்சியிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்க, உங்கள் வீடுகளுக்கு வந்து கையேந்தி கேட்காமல் இருப்பவர்களுக்கும் கொடுங்க, கேட்கக்கூடியவங்களுக்கும் அந்த இறைச்சியிலிருந்து கொடுங்க என்று அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறார். அப்போ குர்பானி பிராணியை பொறுத்த வரைக்கும் அந்த இறைச்சியிலிருந்து நாமும் சாப்பிடணும், சேமித்து வைத்துக் கொள்ளலாம். கேட்டு வருபவர்களுக்கும் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வும் சொல்லுகிறான், அல்லாஹ்விடத்திலும் சொல்கிறான். அதே போல குர்பானி ஒட்டகங்களை பலியிடுமாறும் அவற்றின் இறைச்சி தோல் சேரம் ஆகிய அனைத்தையும் ஏழைகளுக்கு தர்மமாக பங்கிடுமாறும் உரிப்பதற்கு கூலியாக அவற்றில் எதையும் கொடுக்கக்கூடாது என்றும் அல்லாஹ் கட்டளையிட்டார்கள். அப்போ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதே போல் அல்லாஹ் செய்கிறாங்க, குர்பான் இறைச்சியில் நீங்கள் உண்ணுங்கள், சேமித்து கொள்ளுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் கவனத்தில் கொண்டு குர்பானிங்கிற வணக்கத்தை அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய முறையில் செய்யணும். ஏனென்று கேட்டால் சூரத்து மாயிதாவில் ஒரு வசனத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களை வரலாற்றை சொல்லிவிட்டு யாருடைய குர்பானி ஒப்புக்கொள்ளப்பட்டதோ அவர் சொல்வதாக ஒரு செய்தி நமக்கு சொல்லுகிறார். நம்ம எல்லோரும் கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய வார்த்தைகள், இன்னமா யத்தகப்பருல்லாஹு மினல் முத்தகீன், நிச்சயமாக எந்த வணக்கத்தையும் அல்லாஹ் அவனை பயந்து இறையச்சத்தோடு செய்யக்கூடியவங்களுடைய வணக்கத்தை தான் ஒப்புக்கொள்வான். இறையச்சம் இல்லாமல் எத்தனை கோடான கோடி வணக்கத்தை செய்தாலும் நம்ம தான் செஞ்சுன்னு சொல்லிக்கொள்ளலாம், அல்லாஹ் இடத்துல போய் சேரார். அப்போ இறையச்சத்துடன் தான் எந்த வணக்கத்தையும் செய்யணும், குர்பானியும் அப்படி தான் செய்யணும். அப்போ நாம் என்ன செய்யணும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அடிப்படையில் நம்முடைய இந்த நாட்களையும்
பெருநாளுடைய சூழ்நிலை அமைச்சுக்கொள்ள என்பதோடு மட்டும் இல்லாமல் வலி துக்கபிருல்லாக அலாமா ஹதாக்கும் உங்களுக்கு நேர் வழி காட்டியதற்காக வேண்டிய அல்லாஹ்வை அதிகமாக பெருமைப்படுத்துங்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறான். ஆகவே அல்லாஹ் அக்பருங்கிற அந்த வார்த்தை தான் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. பொதுவாக அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்ய வேண்டும் என்பதையும், குறிப்பாக பெருநாள் தினத்தில் இது போன்ற காலங்களில் அல்லாஹ் அக்பர் என்று அதிகமாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை சொல்லி பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லோரையும் அவனுக்கு அஞ்சியவர்களாக கட்டுப்பட்டவர்களாக வணக்க வழிபாடு செய்யக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கும், நம்முடைய வணக்கங்களை ஒப்புக்கொண்டு அவனை சந்திக்கக்கூடிய நாளில் அதற்கான மகத்தான நட்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆவதற்கும் நம் எல்லோருக்கும் வாய்ப்பு கட்டுமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.